சங்கீதங்களின் புத்தகம் 119வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையில் இப்படி காணுகிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று காணப்படுகிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி. இன்றைக்கு வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிறது சுத்தமும் உண்மையும் உத்தமமானது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிற பிள்ளைகளும் இல்லாமல் இல்லை, அப்படி உள்ளவர்களும் உண்டு. ஆனால் இதில் அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறான்னு சொன்னால், மொபைலுக்கு அடிமையாக அதில் ஏதாவது காசுக்காக வேண்டி ஏதாவது செய்கிறதே எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து அப்படியே செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கைகளை சீர்கேடாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டுமானால் அவருக்கு வழிகாட்டியாக வேத வசனம் இருக்கிறது. அப்போது அந்த வசன பிரகாரம், தேவனுடைய வசன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறதுனால தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. மது அருந்தக்கூடாது என்று பைபிளில் இருக்கிறது, வேசித்தனம் பண்ணக்கூடாது என்று பைபிளில் இருக்கிறது, களவாடக்கூடாது என்று இருக்கிறது, பொய்யை சொல்லக்கூடாது என்று இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட வசனங்களை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது ஒரு வாலிபனுடைய வழி அப்படின்னு ஒரு மனிதனுடைய வழியை என்ன செய்யப்படுத்தும், செவ்வைப்படுத்தப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய கிருபைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மாற்ற முடியாத சுபாவங்கள் நமக்கு ஏதாவது இருக்குமானால் கர்த்தரிடத்தை கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த சுபாவத்தை என்ன செய்தாருங்க, மாற்றி தாருங்க என்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம என்ன பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்வார். இந்த வசனப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.